நம்முடைய எதிர்கால இலக்கை சொல்லி, இந்த இயக்கம் ஏன் இந்த மண்ணுக்கு அவசியம் என்பதை சொல்லி, மக்களிடம் நம்முடைய இயக்கத்தை பற்றி சொல்லி, இந்த இயக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பல்வேறு வகையான மூவ்மெண்ட் நடக்கிறது. அப்படி ஒரு மூவ்மெண்ட் தான் பாஜகவும் எடுக்கிற ஆள் சேர்ப்பு மூவ்மெண்ட். ஆனா அதுக்கு என்ன விடை கிடைச்சது தமிழ்நாட்டில்னா, பாஜக பொறுப்பாளரே வந்து பாஜக தலைவரிடம் சொல்கிறார், சோறு கூட போடுறோம், ஆனா ஓட்டு போட மாட்டோம். மிக மிக பெருமிதமாக இருந்தது, ஆறுதலாக இருந்தது. தமிழ்நாட்டின் களம் இன்னும் இந்த எளிய மனிதர்களால் இப்படி இருக்கிறது. அந்த பாஜக பொறுப்பாளரிடம் அந்த வார்த்தையை சொன்னவர் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு எளிய மனிதர். ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கே உரிய பண்பு விருந்தோம்பல் பண்பு. யார் வந்தாலும், எதிரியே வந்தாலும், பகையாளியே வந்தாலும் அவர்களுக்கு உணவு கொடுத்து உபசரிக்க வேண்டும் என்கிற அந்த பண்பு. எனவே அந்த மக்கள், எளிய மக்கள், சோறு போடுறோம், ஓட்டு போட மாட்டோம். சோறு போடுவது என்பது எங்களின் பண்பு. ஆனால் ஓட்டு போடுவது என்பது அது எங்களின் பண்பாட்டை, எங்களுடைய நாகரிகத்தை, எங்களுடைய மொழியை, எங்களுடைய மாநிலத்தை, எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை காப்பாற்றுகிற பொறுப்பு சார்ந்தது. அதை விட்டுக் கொடுக்க முடியாது. உன் கையில் கொடுத்து விட்டால் என்னாகும் என்றால், 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஒரு காட்சியை கண்டோமே, ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை ராஜாஜி மூடினார் என்கிற அந்த காரணம், இன்றைக்கு அதை 50 ஆண்டுகள் கழித்து உத்தரப்பிரதேசத்தில் காண்கிறோமே. 5000 பள்ளிக்கூடங்களை யோகி மூடப் போகிறார் என்று உச்சநீதிமன்றத்தில் அவசர வழக்காக போய் நிற்கிறதே, தடுத்து நிறுத்துவதற்காக. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் பார்க்கிற காட்சியை தமிழ்நாட்டில் ஏற்கனவே பார்த்தோம், மீண்டும் பார்க்க வேண்டிய நிலை வந்துவிடும். எனவே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம், சோறு வேணா போடுறோம். தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அந்த மக்களிடம் நம்முடைய வரலாற்றை திரும்ப திரும்ப நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இந்த மண்ணை ஒரு உத்தரப்பிரதேசமாக மாற்றிவிட முடியாதா என்று பல தரப்பிலும் இன்றைக்கு வேலைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. பல முனைகளிலும் அவர்கள் வேலை செய்கிறார்கள். அந்த வேலையை முறியடிக்க வேண்டும் என்றால் நாம் வேலை செய்யணும். நாம் நம்ம வரலாறு சொல்லணும். இப்ப நாம நம்ம வரலாறு சொன்னாலே பிரச்சனையா மாறுது, சர்ச்சையா மாறுது. அதுதான் இப்ப சிக்கலா இருக்கு.